நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் சார். முன்னாடி கிளாஸுக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, இந்த டாக்டர் பாருங்க, அந்த டாக்டர் பாருங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் என்னோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு இப்ப கவுன்சிலிங் மட்டும் இருந்தா எனக்கு போதும், நான் நல்லாயிருவேன் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சார். அப்பதான் இந்த கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன். எந்த மெடிசனும் எடுக்கல, எந்த ஹாஸ்பிட்டலும் போகல. ஆனா எல்லா பிரச்சனையும், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே சரியாயிருச்சு எனக்கு. அதே மாதிரி உங்களோட கிளாஸ்ல சார் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். NLP புக் கொடுத்தீங்க. அதுல டிஸ்அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து நான் அதுல படிச்சேன். அதாவது அந்த பெயினை வந்து டிஸ்அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃபே வந்து மாறுச்சு எனக்கு. அப்ப நம்ம இத்தனை நாள் தேடிட்டு இருந்ததே இதுதான் போல. நம்ம ஏன்னா அழுகவும் முடியல, அந்த பெயினை மறக்கவும் முடியல, அழுகவும் முடியல, அழுதுனாச்சும் அதை கடக்கவும் முடியல. அது என்ன பண்றதுன்னே தெரியல. அதை கேரி பண்ணிட்டே இருக்கிறப்ப அது அந்த டிஸ்அசோசியேஷன் தான் இதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்அசோசியேட் என்னைக்கு பண்ணேனோ அன்னைக்கு இருந்து சார் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தாட் கூட இல்ல. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சரியாயிருச்சு. அது பேசி பேசியே, அதாவது ஒரு பேச்சு மூலமே ஒருத்தவங்களோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நான் இதுலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.